அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள். காவல் நிலைய விசாரணை மரணங்கள் கடந்த மாதம் ஏப்ரல்ல 12 நாளுக்குள்ள மட்டும் இந்த தமிழ்நாட்டில் 4 காவல் நிலைய விசாரணை மரண நிகழ்வுகள் நடந்திருக்கு. இன்னமும் சரியா சொல்லணும் அப்படின்னா கடந்த ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதியில் இருந்து 16ஆம் தேதிக்குள்ள மட்டும் சரியா 11 நாளுக்குள்ள மட்டும் 4 காவல் நிலைய மரணங்கள் நடந்திருக்கு. சரிப்பா, அதுதான் போன மாசம் செய்தியாச்சே, அதை ஏன் இப்ப இந்த மாசம் பேசுற அப்படின்னு கேக்குறீங்களா? சரியான கேள்விதான். ஆனா போன மாசம் யாருமே இத பத்தி பேசவே இல்லையே. இப்ப வரைக்கும் கூட யாரும் இத பத்தி வாய் திறந்து ஒரு வார்த்தை பேசவே இல்லையே. அதனாலதான் இப்ப இந்த மாசம் இத பத்தி பேச வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கு. இப்ப தமிழ்நாட்டை சேர்ந்த முன்னணி செய்தி ஊடகங்கள், பத்திரிகைகள், மூத்த பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் அப்படின்னு யாருமே இந்த காவல் நிலைய விசாரணை மரணங்களை பற்றி ஒரு வார்த்தை கூட வாய் திறந்து பேசவே இல்லை. ஏன்னு கேட்டதுக்கு அவங்க ஒரு நியாயமான பதில சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, ஏன்பா போன மாசம் ஏப்ரல் 5ஆம் தேதியில் இருந்து 16ஆம் தேதி வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரைக்கான காலகட்டம். அந்த காலகட்டத்தில் வந்த தேர்தல் அரசியல் செய்திகளுக்கு மத்தியில இந்த காவல் நிலைய விசாரணை மரண செய்திகள் ஒண்ணு காணாம போயிருக்கும், இல்லனா மறைஞ்சு போயிருக்கும், இல்லனா மறந்து போயிருக்கும். அப்படியும் இல்லையா, யார் கண்ணுக்கும் தெரியவே கூடாது அப்படின்னு திட்டம் போட்டு மூடி மறைக்கப்பட்டு இருக்கும். அப்படிதானே? சரி, இவங்க சொல்ற மாதிரி 5ஆம் தேதியில் இருந்து 16ஆம் தேதி வரைக்கும் தானே நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரை காலகட்டம். 19ஆம் தேதியோட நாடாளுமன்ற தேர்தலே முடிஞ்சு போச்சு. மிச்சம் இருந்த 11 நாள்ல ஏன் இந்த காவல் நிலைய மரணங்களை பற்றி யாருமே பேசல? இப்ப கூட பிபிசி தமிழ் இந்த செய்தியை வெளியே கொண்டு வரல அப்படின்னு வைங்க, யாருக்குமே இத பத்தி தெரிஞ்சிருக்காது. அப்படியே இந்த மரண செய்திகளை, காவல் நிலைய மரண நிகழ்வுகளை மண்ணை போட்டு மூடி மறைச்சிருப்பாங்க. ஒட்டுமொத்தமா இந்த செய்தியே காணாம போயிருக்கும். தமிழ்நாட்டை சேர்ந்த முன்னணி செய்தி ஊடகங்களாகட்டும், முன்னணி செய்தித்தாள் நிறுவனங்களாகட்டும், மூத்த பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்களாகட்டும், இந்த செய்தி ஊடகங்கள் எல்லாமே தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஒரு செய்தி ஊடகத்தின் அடிப்படை பணி என்ன? அவங்களோட அடிப்படை வேலை என்ன? ஆளுங்கட்சியின், ஆட்சியாளர்களின், அரசியல்வாதிகளின் தவறை கண்காணித்து சுட்டிக்காட்டி செய்திகளாக மாற்றி மக்கள் மத்தியில பரவலாக கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் அவங்களோட அடிப்படை வேலை, அடிப்படை பணி. இதுதான் பத்திரிகை தர்மம், இதுதான் அறம். இப்படி மட்டும் தமிழ்நாட்டை சேர்ந்த செய்தி ஊடகங்கள் செயல்பட்டால் அரசியல்வாதிகளுக்கு உள்ளுக்குள்ள ஒரு அச்ச உணர்வு, ஒரு பய உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். நாம செய்யற தப்பையெல்லாம் யாரோ ஒரு பிக் பாஸ் கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த தவறுகளை எல்லாம் கண்காணித்து சுட்டிக்காட்டி செய்திகளாக மாற்றி மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்படியே தப்பு செஞ்சா அது நம்முடைய ஆட்சிக்கும், கட்சிக்கும், நமக்கும் கெட்ட பேரு. தேர்தல் நேரத்துல ஓட்டு கேட்டு மக்கள் மத்தியில போக முடியாது. மக்கள் எல்லோரும் கேள்வி கேட்பாங்க. அதனால நாம கொஞ்சம் ஒழுக்கமா நடந்துக்கலாம் அப்படிங்கிற எச்சரிக்கை உணர்வு, பய உணர்வு அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். பத்திரிகை ஊடகங்கள் மட்டும் ஒரு பிக் பாஸ் மாதிரி செயல்பட்டுட்டா ஆட்சியாளர்களும் அரசியல்வாதிகளும், இன்னும் ஏன் அரசு அதிகாரிகள் உட்பட தப்பு செய்ய தயங்குவாங்க. ஊழல் பண்றதுக்கோ லஞ்சம் வாங்குறதுக்கோ அச்சப்படுவாங்க. ஆனா தமிழ்நாட்டை சேர்ந்த செய்தி ஊடகங்கள் அப்படியா செயல்படுது? இல்லவே இல்லை. முழுக்க முழுக்க ஆட்சியாளர்களின் அடிவருடிகளாக, ஆளுங்கட்சியின் அடிமைகளாக மாறி போய் நிக்கிறாங்க. இப்ப காவல் நிலைய மரணங்கள் அப்படிங்கிறது சாதாரண செய்தியா? அடிப்படை மனித உரிமை மீறல், அரக்கத்தான், கொடுஞ்செயல். இது ஒரு பச்சை படுகொலை. காவல் அதிகாரிகளே செய்த பச்சை படுகொலை. இது ஒரு குற்றச்செயல். இந்த செய்தியை பத்தி பேசாம, இத பத்தி விவாதிக்காம, அப்படி வேற எந்த செய்தியை தான் இவங்க முக்கியத்துவம் கொடுத்து பேசுறாங்க? வேற எதை பேசுறாங்க? சினிமாவை பத்தி பேசுறாங்க, நடிகைகளை பத்தி பேசுறாங்க. இதை விட்டா இவங்களுக்கு உருப்படியா வேற ஒண்ணுமே தெரியாது. இல்லையா, ஆளுங்கட்சிக்கு அடிமையாக இருந்து அந்த கட்சிக்கு எதிராக நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளையும் மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்காம அப்படியே மூடி மறைக்கிறாங்க. இப்ப கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல சாத்தான் குளத்தை சேர்ந்த ஜெயராஜ், பெனிக்ஸ் அப்பா மகன் 2 பேருமே விசாரணை அப்படின்னு காவல் அதிகாரிகளால அழைத்து செல்லப்பட்டு மிக கொடூரமான முறையில அடித்தே கொல்லப்பட்டாங்க.
அன்றைக்கு இத பத்தி பேசாத செய்தி ஊடகங்களே கிடையாது. எல்லாருமே பேசுறாங்க. எல்லா செய்தி ஊடகங்களும் பேசிச்சு. எல்லா முன்னணி செய்தி நிறுவனங்களும் மூத்த பத்திரிகையாளர்களும் செய்தித்தாள் நிறுவனங்களும் இத பத்தி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. அந்த தவறை செய்த காவல் அதிகாரிகளுக்கு தண்டனையும் கிடைச்சது. அது மட்டும் கிடையாது. இந்த காவல் நிலைய மரணமானது எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சிக்கு மிகப்பெரிய களங்கத்தை ஏற்படுத்துச்சு. இந்த செய்தி மக்கள் மத்தியில பரவலா போனதால மக்களுக்கு அதிமுக மீதும் எடப்பாடி பழனிசாமியின் மீதும் காவல் அதிகாரிகள் மீதும் கடுமையான கோபமும் அதிருப்தியும் ஏற்பட்டுச்சு. எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சிக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு எப்படி ஒரு கரும்புள்ளியோ அப்படிதான் ஜெயராஜ் பெனிக்ஸின் காவல் நிலைய மரணமும் ஒரு மிகப்பெரிய கரும்புள்ளி. அந்த அளவிற்கு அன்றைக்கு இந்த செய்தி ஊடகங்கள் வீரியமாக செயல்பட்டு அந்த காவல் அதிகாரிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? ஏன் இத்தனை மரணங்கள் நடந்த பிறகும் தமிழ்நாட்டை சேர்ந்த முன்னணி செய்தி நிறுவனங்கள் வாய் மூடி மௌனமா இருக்காங்க? வெளிப்படையா கேட்கிறேன், ஏன் திமுகவிற்கு அடிமை சேவகம் செய்யறாங்க? சரி, செய்தி ஊடகங்களை விடுங்க. எதிர்க்கட்சி தலைவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ஆமா, அப்படி ஒரு ஓரமா உட்கார்ந்து மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டுல எதிர்க்கட்சி அப்படின்னு ஒண்ணு இருக்கா? எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரானே தெரியல. எத்தனையோ மக்கள் பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. அதுக்கெல்லாம் இதுவரைக்கும் உருப்படியா ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ செஞ்சிருக்காரா அப்படின்னு பார்த்தா சுத்தம் ஒண்ணுமே கிடையாது. தமிழ்நாடு முழுக்க கஞ்சா போதை தலைவிரித்து ஆடுது. கனிம வள கொள்ளை கட்டுக்கடங்காம நடக்குது. மணல் கொள்ளை மானாவரியா நடக்குது. அரசு அதிகாரிகளும் அரசு ஊழியர்களும் தொடர்ந்து போராட்டம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இதற்கெல்லாம் என்றைக்காவது ஆளுங்கட்சியை கண்டித்து அதை எதிர்த்து ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ இவர் செஞ்சிருக்கிறாரா? குறைஞ்சபட்சம் ஒரு கண்டன அறிக்கையாவது வெளியிட்டு இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. அமைதியா இருக்காரு. சரி, மிஞ்சி கேட்டுட்டா மட்டும் ஆளுங்கட்சி கிட்ட இருந்து என்ன பதில் வந்துற போகுது? நீங்க என்ன ஒழுங்கா நீங்க செய்யலையா? உங்க ஆட்சி மட்டும் என்ன? உங்க ஆட்சியில கனிம வள கொள்ளை நடக்கலையா? மணற்கொள்ளை நடக்கலையா? காவல் நிலைய மரணங்கள் நடக்கலையா? அப்படின்னு எதிர்கேள்வி வரும். சோ இவங்க ரெண்டு பேரோட குழாயடி குடிமி பிடி சண்டையில மக்களோட பிரச்சனைகள் அப்படியே மங்கி மறைஞ்சு போகுது. சரி, நாம மறுபடியும் இந்த சிறை மரணங்களுக்கே வரலாம். இந்த திமுக ஆட்சிக்கு வந்த கடந்த 3 வருஷத்துல குறைஞ்சது 15 இருந்து 20 காவல் நிலைய விசாரணை மரணங்கள் நடந்திருக்கு. நான் சொல்றதே குறைந்த எண்ணிக்கை தான். அதிகபட்சம் எவ்வளவு நடந்தது அப்படின்னு இதுவரைக்கும் சரியான கணக்கு இல்ல. கடந்த 2022 முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. அது என்ன அப்படின்னா, இனி தமிழ்நாட்டில் காவல் மரணங்களே நிகழாது அப்படிங்கிற ஒரு சூழலை ஏற்படுத்துவோங்கிற மிகப்பெரிய ஒரு வாக்குறுதியை கொடுத்தாரு. அவர் வாக்குறுதி கொடுத்த அந்த 2022 ஆண்டிலேயே ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து அந்த வருஷத்தோட ஏப்ரல் மாசம் வரைக்கும் 3 சிறை மரணங்கள் நடந்தது. ஒட்டு மொத்தமா 2022 மட்டும் 6 சிறை மரணங்கள் நடந்திருக்கு. அதுலயும் குறிப்பா 2022 மே மாசம் விக்னேஷ் அப்படிங்கிற ஒரு இளைஞரை விசாரணை அப்படின்னு கூட்டிக்கிட்டு போயிட்டு ராத்திரி முழுக்க அடின்னு அடிச்சே கொலை செஞ்சது தமிழ்நாடு காவல்துறை. இத பத்தி முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களே சட்டமன்றத்தில் பதில் கொடுத்து பேச வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு. இன்னைக்கு வரைக்கும் 2021 இருந்து இந்த 2024 ஏப்ரல் மாசம் வரைக்கும் கிட்டத்தட்ட 20 சிறை மரணங்கள் நடந்திருக்கிறதா புள்ளி விவரங்கள் சொல்லுது. இப்படி இந்த திமுக ஆட்சி காலத்துல தொடர்ந்து சிறை மரணங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இந்த காவல்துறைக்கு நேரடி பொறுப்பாளராக இருக்கக்கூடிய, அதாவது காவல்துறையின் அமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதையெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கு உருப்படியா ஆக்கப்பூர்வமாக ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. ஜெய்பீம் படத்தை பார்த்துட்டு நான் 2 நாள் தூங்கல, ராசா கண்ணுவை காவலர்கள் போட்டு அடிச்சே கொலை பண்றதை பார்க்கும்போது எனக்கு மனசே சரியில்லை, ரொம்ப வலிச்சது அப்படின்னு எல்லாம் வசனம் பேசினாரு. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? தமிழ்நாட்டில் உண்மையாகவே அவருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையை சேர்ந்த காவல் அதிகாரிகள் விசாரணை கைதிகளை அடிச்சு துன்புறுத்தி கொடுமை செஞ்சு சித்திரவதை செஞ்சு கொலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இதையெல்லாம் அமைதியா வேடிக்கை பார்க்கிறாரு. திரையில நடந்த காவல் மரணத்திற்கு அழுது புலம்புகின்ற முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் தரையில் உண்மையாகவே நடந்து கொண்டிருக்கின்ற காவல் மரணத்திற்கு எந்த ஒரு உருப்படியான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. இதனால தான் சொல்றோம் இவரை ஒரு பொம்மை முதலமைச்சர் அப்படின்னு. சரி, அப்படியே மிஞ்சி மிஞ்சி போனா என்ன நடவடிக்கை எடுத்துற போறாரு? இப்ப ஏற்கனவே தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரிகள் மேல துறை ரீதியான நடவடிக்கை எடுங்க, அவங்க மேல கிரிமினல் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு அருணா ஜெகதீசன் தலைமையிலான விசாரணை ஆணையம் இந்த திமுக ஆட்சிக்கு பரிந்துரை செய்தது. ஆனா முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள்
என்ன பண்ணாரு? தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட ஈடுபட்ட காவல் அதிகாரிகளுக்கு மெடல் கொடுத்து அவங்களுக்கு பதவி உயர்வும் கொடுத்தாரு. இவரா சிறை மரணத்தில் காவல் மரணத்தில் சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரிகளுக்கு தண்டனை கொடுக்க போறாரு. ஒண்ணும் நடக்க போறது கிடையாது. இப்ப நீங்க கூட கேட்கலாம், அட விடுப்பா, இதுக்காக ஏன் இவ்வளவு பொங்குற? செத்தவன் எல்லாம் என்ன உத்தமனா காந்தியா? எல்லாம் அக்யூஸ்ட் குற்றவாளிகள் தானே, போனா போட்டமே அப்படின்னு நினைக்கலாம். ஒரு கேள்வியும் கேட்கலாம். ரொம்ப தப்பு. ஒருத்தரை தண்டிக்க வேண்டிய அதிகாரம் நீதிமன்றத்துக்கு தான் இருக்கு. ஒருத்தன் குற்றவாளியா இல்லையா, அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணுமா வேணாமா அப்படிங்கறதையெல்லாம் முடிவு செய்யும் அதிகாரம் நீதிமன்றத்திற்கே உள்ளது. காவல் அதிகாரிகள் ஒன்றும் கடவுள் கிடையாது. தப்பு செய்யறவனை எல்லாம் அழிக்கிறதுக்கு அவங்களுக்கு குற்றவாளிகளை கைது செய்யும் அதிகாரம் மட்டும்தான் இருக்கு. குற்றத்தை தடுத்து நிறுத்தும் அதிகாரம் மட்டும்தான் அவங்க கிட்ட இருக்கு. மற்றபடி ஒருத்தனுக்கு அவன் செய்த குற்றத்திற்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற அதிகாரம் முழுக்க முழுக்க நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்கு. தெளிவா புரியுதா? நாம தொடர்ந்து இத பத்தி பேசதான் மக்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படும். மக்கள் இத பத்தி பேசி விழிப்புணர்வு அடைந்தால் மட்டுமே காவல் அதிகாரிகள் இப்படிப்பட்ட மிருகத்தனமான செயல்களில் ஈடுபடாமல் இருப்பார்கள். விளங்குதா? மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்களாய் நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க மலர்க மலர்க. நன்றி, வணக்கம்.